எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளி எடுத்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்னோண்டு ஆனியன் சேர்த்தா போதும். அப்புறம் பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம். இதில் பட்டை ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. இதில் 4லேருந்து ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய ஏலக்காய் இருந்து தான் சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் ஏலக்காய் ஒரு 3 சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் பட்டர் மசாலா இல்லையா, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் போடணும். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இப்போ ஒரு 6லேருந்து ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அதை வேக விட்டுடலாம். ஒரு மூடியை போட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துட்டு, தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்துட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் போட்டிருக்க முழுசாக போட்ட இதெல்லாம் இருக்கிறதுல பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். அதோடு அரைச்சோன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோடய ஃப்ளேவர்ஸு. இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு இதில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து தோல், அதுக்கப்புறமா ஏலக்காவோட விதை அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பட்டர் கருவி போயிடும். இதில் பொடியாக நறுக்குனது இஞ்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீர் இனிமேல் க்யூபாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அது நல்லா கலர் கொடுக்கும். பட்டர்லேயே ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை குக் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டுது, நல்லா குக் ஆகிட்டுது. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் போட்டிங்கன்னா அந்த எல்லா டேஸ்ட்டையும் அது வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும். போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து இதில் வந்து கசூரி மேத்தி சேர்த்துக்கணும். அதை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பன்னீர் கூட எப்போதும் கசூரி மேத்தி போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது க்ரீம் போட்டுட்டு. இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டுது. இதை நான் இல்லாட்டி ரோட்டி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய வெர்ஷனில் நான் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்தது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் பார்த்துடலாம். ஏரின் உழார் உழவர் புயல் எனும் வாரி வளங்குன்றி கால். அதாவது மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவு தொழில் குன்றிவிடும் என்பதுதான் இந்த குறளோட பொருள்.
மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.